பெட்ரோல் வாகனங்களுக்கான QR முறைமை இன்று நள்ளிரவு முதல் மீண்டும். பாதுகாப்பு பிரதி அமைச்சரை பதவியிலிருந்து நீக்குமாறு கோரிக்கை. எரிசக்தி அமைச்சகத்தின் புதிய செயலாளராக GMRD அபோன்சு நியமனம். வெலிகமவில் மாமாவால் மருமகன் வெட்டி கொலை. இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் வாகனங்களுக்கு மீண்டும் QR முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. முன்னர் நடைமுறையில் இருந்ததை போன்றே பெட்ரோல் வாகனங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என அதன் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் பெட்ரோல் வாகனங்களுக்கான QR முறைமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் ஒற்றை இரட்டை இலக்க முறைமையின் கீழ் அனைத்து வாகனங்களுக்கும் QR முறைமையினூடாக மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நியாயமான முறையில் முன்னெடுப்பதற்காக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவை அந்த பதவியிலிருந்து நீக்குமாறு அருட்தந்தை ரொஹான் டி சில்வா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நினைவு, வலி மற்றும் நம்பிக்கை 7 ஆண்டுகளின் பின்னர் நீதியை தேடி எனும் தலைப்பில் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசேட அறிக்கை வெளியிடும் நிகழ்வு கொழும்பில் நடைபெற்றது. சமூகம் மற்றும் சமய மையத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அருட்தந்தை ரொஹான் டி சில்வா, தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகளின் பின்னர் விசாரணைகள் ஒரு சாதகமான திசையை நோக்கி நகர்வதாக தெரிகின்றது. எனவே விசாரணைகளை நியாயமான முறையில் முன்னெடுப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டியுள்ளது. சர்ச்சைக்குரிய சாய்ந்தமருது சம்பவங்கள் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்த தற்போதைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவை விசாரணைகள் நிறைவடையும் வரை அந்த பதவியிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அவர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க GMRD அபோன்சுவை எரிசக்தி அமைச்சகத்தின் புதிய செயலாளராக நியமித்துள்ளார். நியமன ஆணை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி செயலாளர் டாக்டர் நந்திகா சனத்குமார் நாயக்கவால் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. இலங்கை திட்டமிடல் சேவையின் சிரேஷ்ட அதிகாரியான அபோன்சு நேற்று முன்னதாக தமது ராஜினாமாவை சமர்ப்பித்த பேராசிரியர் உதயங்க ஹெமபாலவுக்கு பதிலாக பதவியேற்கின்றார். அபோன்சு இதற்கு முன்னர் நிதி மற்றும் பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் மூத்த கூடுதல் செயலாளராக பணியாற்றியுள்ளார். தேசிய திட்டமிடல், அரசு நிதி மேலாண்மை, பேரியல், பொருளாதார முன்னறிவிப்பு, வளர்ச்சி நிதியளிப்பு, நிதி பகுப்பாய்வு, வரி கொள்கை மற்றும் உயர்கல்வி திட்டமிடல் ஆகியவற்றில் அவருக்கு விரிவான அனுபவம் உள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் அவர் பணியாற்றிய காலத்தில் நிதி மற்றும் பொருளாதார விவகார பிரிவுக்கு தலைமை தாங்கி பொருளாதார ஆளுகை மற்றும் தேசிய வளர்ச்சி முன்னுரிமைகள் குறித்த மூலோபாய கொள்கை வழிகாட்டுதலை வழங்கினார். அவரது நியமனத்தின் மூலம் அபோன்சு எரிசக்தி அமைச்சகத்தின் கொள்கை வழிகாட்டுதலை வலுப்படுத்துவார் என்றும் தேசிய வளர்ச்சி முன்னுரிமைகளை முன்னெடுத்து செல்வதற்கு பங்களிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வெலிகம பரணகடை பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நேற்று இரவு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பரணகடை வெலிகம பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் ஆவார். உயிரிழந்த இளைஞன் தனது தாய், தந்தை, 2 சகோதரர்கள் மற்றும் தாயின் மூத்த சகோதரருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதன்போது கொலை செய்யப்பட்ட இளைஞருக்கும் அவரது தாயின் மூத்த சகோதரருக்கும் இடையில் ஏற்பட்ட தர்க்கம் முற்றியதில் குறித்த நபரால் கூர்மையான ஆயுதத்தினால் தாக்கப்பட்டே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய குற்றத்துடன் தொடர்புடைய 58 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்படும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் மேலும் 1 மாத கால சலுகை காலத்தை அறிவித்துள்ளது. ரஷ்ய எண்ணெய்க்கான தற்காலிக பொருளாதார தடை விலக்கை இனிமேல் நீட்டிக்கப் போவதில்லை என அமெரிக்கா கடந்த புதன்கிழமை அறிவித்திருந்த பின்னணியில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை முக்கியத்துவத்தை பெறுகின்றது. இதன்படி அமெரிக்க நேரப்படி நேற்று முதல் மே 16ஆம் தேதி வரை ரஷ்ய எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு அமெரிக்க திரைசேரி திணைக்களம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது.